எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோங்க. ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியால ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய எல்லா வகையான சேல்ஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ரிட்டனா ஃபைல் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ஃபார்ம்ல அவர் ஃபைல் பண்றாரு. அதனால அந்த சேல்ஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ஃபார்ம்ல ஃபைல் பண்றதுனால, இத வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறத சொல்றோங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல என்னன்னு இருக்கும் அப்படின்னா, அவருடைய ஓவரால் எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்குங்க. இப்போ அவர் லோக்கல்ல சேல்ஸ் பண்ணாலும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அவர் சேல் பண்ணாலும், அல்லது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் இந்த மாதிரி பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி டேலில என்ன பண்ணியிருக்காங்க, டேலிலயும் நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 1ல போர்ட்டல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்கல்லங்க. இப்போ லோக்கல் சேல்ஸ் பண்ணாரு அப்படின்னா, லோக்கல் சேல்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அ அவரு நம்மள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமரும் வந்து ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பி2பி அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள வருவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, அவங்க பி2சி அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த செக்ஷன்ல வருவாங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னா இந்த எக்ஸ்போர்ட் சேல்ஸ் தனியா ஒரு செக்ஷன் குடுத்துருக்காங்கல்லங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுது இல்லைங்களா? அந்த சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க திருப்பி நம்ம பொருள் குடுத்தாலுமே, அந்த சேல்ஸ் ரிட்டர்னையும் வந்து நம்ம இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நமக்கு இந்த மாசம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தவறுதலா ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அடுத்த மாசத்துல அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமெண்ட்மென்ட்டையும் நம்ம இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க தனியா காலம் குடுத்துருக்காங்கல்லங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணக்கூடிய எக்ஸம்ப்டட் சேல்ஸ்ங்க, நில் ரேட்டட் சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம மறக்காம நம்மளுடைய ஹெச்எஸ்என் சம்மரி அப்படிங்கிறதையும் இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணுவோம். டாக்குமெண்ட் சம்மரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுவோங்க. இந்த ஹெச்எஸ்என் சம்மரி வந்து நம்மளுடைய இந்த ஹெச்எஸ்என் கோடு நம்ம வந்து ஐட்டத்துக்குள்ள குடுத்திருப்போம். அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது மறக்காம குடுப்போங்க. குடுத்துருவோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மரியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜனவரி மாசம் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எத்தன இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த இன்வாய்ஸ் கவுண்ட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மரில நம்ம வந்து ரிட்டனா ஃபைல் பண்ணுவாங்க ஜிஎஸ்டிஆர் 1ல. இப்ப இந்த ஜிஎஸ்டிஆர் 1 யாரு ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட ரிஜிஸ்டர் பெர்சன் ஜிஎஸ்டில நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவங்க ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் நான் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணல, எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எந்த தேதிக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜனவரி மாசத்துடைய ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணணுங்க. அப்படி பிப்ரவரி 11ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த சேல்ஸுக்கு உண்டான நம்ம அவுட்புட் டாக்ஸ் நம்ம கட்டியிருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த இன்புட் டாக்ஸ் அந்த மாசமே எடுத்துக்கலாங்க. இன்கேஸ் நம்ம 11ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அந்த டாக்ஸை எடுத்துக்க முடியாதுங்க. இது வந்து ரெகுலர் டீலருக்குங்க. இன்கேஸ் நம்ம காம்போசிஷன் டீலரா நம்ம ஜிஎஸ்டில வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த காம்போசிஷன் டீலர் வந்து ஃபைல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிட்டர்ன் தான் அவர் வந்து ஃபைல் பண்ணுவாருங்க. அந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஏப்ரல் மாசத்திலிருந்து இப்போ ஜூன் மாசத்த ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொல்றோம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஜூலை 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாருங்க. இன்கேஸ் அவருக்கு மந்த்லி ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து ஆப்ஷனலா இருக்குதுங்க. அது வந்து கம்பல்சரி வந்து ரெகுலர் டீலர் மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரெகுலர் டீலர் அப்படின்னா, அவரோட டர்ன் ஓவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவர் போன ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 கோடிக்கு மேல அவரு டர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ரெகுலர் டீலரா மாறிடுவாருங்க. இன்கேஸ் அவருடைய டர்ன் ஓவர் போன ஃபினான்ஷியல் இயர்ல 1.5 கோடிக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் டீலரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் டீலர் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. நம்மளுக்கு அந்த 1.5 கோடிக்குள்ள இருந்ததுன்னா, நம்ம ஆப்ஷனல் தானுங்க. வேணும்னா நம்ம காம்போசிஷன் டீலரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம ரெகுலர் டீலராவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட டியூ டேட்க்குள்ள நம்ம 11ஆம் தேதியோ இல்ல குவார்ட்டர்லி ரிட்டர்ன வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்குள்ளேயே நம்ம வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, 2 விஷயங்க. ஒண்ணு வந்து நம்மளுடைய கஸ்டமர் நம்மகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இன்புட்ட எடுத்துக்க முடியாது முன்னாடி சொன்ன மாதிரியே. அதே மாதிரி 2வது ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, நம்மளுக்கு லேட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஃபீஸ் பெனால்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. அப்போ அந்த பெனால்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குங்க ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா டியூ டேட்க்குள்ள சிஜிஎஸ்டி ரூ. 25, எஸ்டிஎஸ்டி ரூ. 25 வந்துருங்க. ஒரு நாளைக்கு ரூ. 50 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெனால்டியா கட்ட வேண்டியது வரும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 2 நாள் ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம். நம்ம
11ஆம் தேதி ஃபைல் பண்றத வந்து பாத்தீங்கன்னா 12, 13 விட்டுட்டு 14ஆம் தேதி நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரூ. 50 2 நாளைக்கு ரூ. 100. ஸோ அப்ப அந்த ரூ. 100 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு லேட் ஃபீஸா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். நம்ம அந்த லேட் ஃபீஸையும் சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி வருங்க. இன்கேஸ் நம்ம வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சேல்ஸ் இல்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷனுமே இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னா ஆமாங்க, கம்பல்சரி நம்ம இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணி தான் ஆகணுங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நில் ரிட்டனையும் நம்ம வித்தின் டியூ டேட்குள்ள நம்ம ஃபைல் பண்ணிடணும். குவார்டர்லி ரிட்டனா இருந்தாலும் சரிங்க, இல்ல மந்த்லி ரிட்டனா இருந்தாலும் சரி, அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணிடணும். இன்கேஸ் நம்ம டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி தான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க. அந்த லேட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 10 வருங்க ஒரு நாளைக்கு. ரூ. 20 வரும். சிஜிஎஸ்டி ரூ. 10, எஸ்ஜிஎஸ்டி ரூ. 10, ரூ. 20 வருங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ எத்தனை நாள் கழிச்சு நம்ம டியூ டேட் கழிச்சு நம்ம பண்றோமோ அவ்வளவு நாளைக்கு லேட் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி வந்துருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ரிஜிஸ்டர் பர்சன் இந்தியாவில் நம்ம ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா டேலிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டேலியில் நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டாக எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து ஈஸியாக ஃபைல் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம எப்படி நம்ம என்ட்ரி வைக்கிறது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்கிறோம். அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா டேலில ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டா வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு வருது. அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து JS1 எடுக்கிறது இல்ல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.